Hi students, welcome to Chennai Academy. நம்ம டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 4, அதாவது யூனிட் 4 ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவுடைய டெஸ்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து நீங்கள் எப்படி தான் இந்த டெஸ்ட் ஸ்டடியில் வந்து அப்ரோச் பண்ணணும், எங்கெல்லாம் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த கொஸ்டினை இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஸ்டினை எப்படி வந்து நம்ம எங்கேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. என்னன்னா, ஒன்று ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் கூட மீதி 2 தான், நம்ம அதை வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இதை பட்சம் டேரக்ட் கொஸ்டினாகவே இருக்கும். ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது அது நம்ம ஆப்ஷனல் எலிமினேஷன் தான் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு படித்து புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதை எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 4 ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இதில் என்னென்ன சிலபஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஓகேவா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குப்தர்கள், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான், இந்த 3 டாபிக் கொடுத்துருந்தோம். இந்த 3 டாபிக் தான் முதல் 2 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா டாபிக் தான் வரும், அதாவது பழங்கால இந்தியா அந்த டாபிக் தான் வரும். அடுத்து டெல்லி சுல்தான்ல இருந்தே நமக்கு என்ன டாபிக் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியாங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? இதுல நமக்கு இந்த 3 டாபிக் 50 கொஸ்டின் இருக்குது. 50 கொஸ்டினையும் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following incorrect regarding the Harappan culture? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க பாத்துக்கணும். தவறான விடையா சரியான விடையா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? தவறான விடை, அதாவது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? ஹரப்பா நாகரிகத்தின் கட்டிடக்கலை வளர்ச்சி 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஆமா, ஓகேவா? ஹரப்பா நாகரிகத்தோடைய, ஹரப்பா நாகரிகம் ஃபர்ஸ்ட் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஹரப்பா நாகரிகம். ஏன் அதுக்கு இன்னொரு பேரு ஹரப்பா நாகரிகம் வச்சிருக்காங்கன்னா, ஹரப்பாங்கிற நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அதனால நமக்கு அது ஆன்சர் கிடையாது, தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து, நகர்ப்புற கட்டிடக்கலை அதன் உச்சத்தை ஹரப்பா நாகரிகத்தில் எட்டியது அப்படின்னா ஆமாதான். ஓகேவா? நகர்ப்புற கட்டிடம் வந்து ஹரப்பா, நம்ம தெரியும் ஹரப்பன் கல்ச்சரே என்ன கல்ச்சர் தான்? ஒரு அர்பன் சிவிலைசேஷன், நகர்ப்புற கலாச்சாரம்னு சொல்றோம். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது அல்லது கடைசி கட்டம் கட்டிடக்கலை மகத்தான வளர்ச்சி பெற்றது அப்படியான்னு கேட்டாங்கன்னா இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன் தவறான ஸ்டேட்மெண்ட் தான்? மூன்றாவது கடைசி கட்டம் வந்து அழிவுக்குரிய கட்டம். நமக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிஞ்சு போன நாகரிகம். அப்போ கடைசி கட்டங்கிறது வந்து ஒரு டெவலப்டா இருக்காது, கண்டிப்பா அது அழியக்கூடிய கட்டம் தான். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? நம்ம 4வது ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்துடலாமா? கட்டிடங்கள், வீடுகள், கோட்டைகள், பொதுவான குடியரசுகள் என பிரிக்கப்பட்டிருந்தன. அப்படியாமா? ஆமா, கண்டிப்பா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கட்டிடங்கள் தனியாகவும், வீடுகள் தனியாகவும், கோட்டைகள் தனியாகவும், குளியலறைகள் தனியாகவும், பெருங்குளம், அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல குளிப்பதற்கு தனியா ஒரு குளமும் தனியாக அமைச்சிருந்தாங்க. அப்போ எல்லாமே தனித்தனியா இருந்தது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? 2வது கொஸ்டின் பார்க்கலாமா? 2வது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, இது எல்லாமே மிடிவல் இந்தியா டைம்ல இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ். மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியா, முஸ்லிம் மன்னர்களுடைய அவையில இருந்த அறிஞர்கள், அவர்களுடைய புக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அல்-பிருனி, ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர். அல்-பிருனியோட புக் பார்க்கலாமா? அல்-பிருனியோட புக் வந்து 2வது இருக்கு பாருங்க, தரிக் அல்-ஹிந்த். அதுதான் அல்-பிருனியோட புக், தரிக் அல்-ஹிந்த். அப்போ நமக்கு ஒரு புக், இந்த 4 இதுல வந்து முக்கியமான நபர்கள் அப்படி நம்ம படிச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஸ்கூல் சோர்ஸ் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு அல்-பிருனி இருப்பாரு, இன்னொன்னு அமீர் குஸ்ரு. இந்த 2 நபர்கள் கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இடம் பெற்றிருக்கும். அப்போ இந்த 2 நபர்களை வச்சு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் அடிச்சாலே ரிமைனிங் எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ அல்-பிருனி அப்படிங்கிற புக் வந்து தரிக் அல்-ஹிந்த். ஓகேவா? அவர் எழுதின புக்கோட பேர். அடுத்து வந்து மின்ஹஜ் உல் ஷிராஸ், அவருடைய புக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா தபகத் நசிரி அந்த புக். அடுத்து ஜலாவுதீன் பரானி. ஓகேவா? நமக்கு தெளிவா தெரியுது பரானி அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? பரானி அப்படின்வோம். இவருடைய புக்கு வந்து தரிக் இ பெரோஷாஹி, ஃபெரோஷா துக்லக் அந்த மன்னருடைய பத்தி சொல்லப்படுது. கடைசியா அமீர் குஸ்ருடைய புக்கு மிக்தாப் உல் ஃபுதா. ஓகேவா? இந்த புக் தான். அப்போ இந்த 4 புக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் டியா கிடைக்குது. ஓகேவா? இந்த 4மே சொல்லிட்டேன். இடைக்கால இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆத்தர்கள் எல்லாருமே முஸ்லிம் மன்னர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு கேள்விகள். ஓகேவா? நெக்ஸ்ட், who was the famous slave of the Balban and turned rebellion against him? ஓகேவா? அதாவது எந்த ஒரு அடிமை வந்து
நமக்கு வந்து பால்பன் அரசன் தான் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். அந்த அரசனுக்கு எதிராக எந்த நபர் வந்து கலகம் செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல துக்லக் கான். ஓகே, அந்த நபர் தான் அவனுக்கு எதிராக கலகம் செய்தவர். ஓகே, இப்போ பால்பனை பத்தி பார்க்கும்போது இவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர்? ஃபர்ஸ்ட் என்ன அரச வம்சம்? டெல்லி சுல்தான். என்ன அரச வம்சம்னா டெல்லி சுல்தான். அதுல என்ன வம்சம்? டெல்லி சுல்தானத்துக்கு 5 வம்சம் இருக்கும். என்னதான்? அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், சயத் வம்சம், லோடி வம்சம், அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம். இந்த மாதிரி 5 வம்சமா இருக்கும். 5 வம்சத்துல இவர் என்ன வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாரு? பால்பன். இவரை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். என்னன்னா பால்பன் இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, இவர் தான் என்ன சொல்றது, கடவுள் மாதிரி. ஓகேவா, இவருடைய பாதத்தை முத்தம் கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இவர் தான் வந்து ஷேடோ ஆஃப் காட் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இவருடைய காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் அண்ட் அயர்ன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து நிறைய சண்டைகள், சச்சரவுகள், ஏகப்பட்ட போர் வீரர்கள் இறந்திருப்பாங்க. இதுதான் பால்பனுடைய காலம். அப்போ பால்பன் டைம்ல அவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்ச ஒரு நபர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கு, துக்லக் கான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் பாருங்க. ஷெர்ஷா சூரியை பத்தி இருக்குது. அப்போ ஷெர்ஷா சூரி வந்து என்ன மன்னர்? அப்போ நமக்கு டாபிக் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுல மன்னர்கள் வரப்போறதே கிடையாது. அடுத்த டாபிக் என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது பேர் என்ன, குப்தாஸ் இருக்குது. குப்தாஸ்ல ஷெர்ஷா சூரி வரப்போறது கிடையாது. அடுத்து டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் தான் ஷெர்ஷா சூரி வராரு. ஆனா இவர் ஷெர்ஷா சூரி டெல்லி சுல்தான் வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஓகே, இவர் ஒரு ஆப்கான் டைனஸ்டி, ஆப்கானிஸ்தான் வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ இவருக்கும் யாருக்கும் அதிகமா ஃபைட் வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஷெர்ஷா சூரி விசஸ் ஹுமாயூன் ஒரு மன்னர் இருப்பார்ல, அவருக்கும் இவங்க 2 பேருக்கு தான் 2 சண்டை வந்துட்டு இருக்கும். அதுல கடைசியா வந்து யார் ஜெயிச்சிருவார்? ஷெர்ஷா ஜெயிச்சிருவாரு. அதனால பகுதி எல்லாத்தையுமே ஹுமாயூன் இருந்து பிடிங்கிருவாரு. ஹுமாயூன் ஒரு 15-10 வருடங்கள் வந்து காடுகளை தெரிஞ்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரி இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆட்சி பிடிப்பார். ஓகே, இப்போ இங்க ஷெர்ஷா சூரியை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க பார்க்கலாமா? அக்பர் மற்றும் தோடர்மால் ஆகியோர் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாகத்தின் முறையை பின்பற்றினர். ஆமானா ஆமா. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அக்பரும் தோடர்மால். ஓகே, அக்பர் நமக்கு தெரியும் ஒரு முகலாய மன்னர் தான் நமக்கு தெரியும். யார் இந்த தோடர்மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய அவையில இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் தான் யாரு? தோடர்மால். ஓகே, இப்போ அக்பரும் தோடர்மாலும் ஷெர்ஷா சூரியுடைய நிதி நிர்வாகத்தை தான் பின்பற்றினாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் தவறானதா எதுவும் கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கணும். 2வது பார்க்கலாமா? இவர் தன்னுடைய கல்லறை மாடத்தை பூர்ணகிலா என்னும் இடத்தில் கட்டினார். யாரு? ஷெர்ஷா சூரி அவருடைய கல்லறை மாடத்தை பூர்ணகிலா பகுதியில் கட்டினார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அவருடைய கல்லறை வந்து பூர்ணகிலால கிடையாது, பீகார்ல உள்ள சசாரம் அந்த பிளேஸ் தான் இருக்கும். எந்த பிளேஸ்? சசாரம் அந்த பிளேஸ்ல தான், பீகார்ல இருக்குது. அங்கதான் வந்து யார்? ஷெர்ஷா சூரியோட கல்லறை இருக்குது. பூர்ணகிலா அது யார் கட்டிய நகரம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பூர்ணகிலா பாத்தீங்கன்னா அவருடைய ஷெர்ஷா சூரியோட எதிரி ஹுமாயூன் கட்டிய நகரம். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். இப்போ தவறானது இதுதான் கேட்டுக்கிறாங்க நமக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி, அதாவது 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி ஏன்னா தவறு தான் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் which among the following building is was not a building of Delhi Sultan? டெல்லி சுல்தானால கட்டப்பட்ட கட்டிடம் அல்லாதது எப்படி, அது எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, இப்போ டெல்லி சுல்தான் நமக்கு தெரியும். டெல்லி சுல்தானும் அதுக்கப்புறம் முகலாயர்களும் சேர்ந்துதான் இந்தியாவில் அதிகமான நார்த் இந்தியாவில் அதிகமான ஃபேமஸாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடக்கலைகள் தான் கட்டியிருந்தாங்க. இதுல டெல்லி சுல்தானால் கட்டப்படாத ஒரு கட்டிடம் என்ன பார்த்தீங்கன்னா புலந்தர் வார்சா. ஓகேவா, அப்போ இந்த புலந்தர் வார்சா யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அக்பரால கட்டப்பட்டது. புலந்தர் வார்சா யார் கட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரால கட்டப்பட்டது தான் யாரு? புலந்தர் வார்சாங்கிற ஒரு கட்டிட பகுதி. அப்போ டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 5 டைனஸ்டி இருக்கிறாங்க. அவங்க நிறைய கட்டிடங்களை கட்டினாங்க. அது அலாய் தர்வார்சா, குதுமினார் தான் பாருங்க ஃபேமஸான ஒண்ணு. ஓகேவா, இன்ன வரைக்கும் ஒரு இரும்பு தூண் துருபிடிக்காம இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது குதுமினார். ஓகேவா, இப்போ தர்வார்சா, இந்த கோட்ரா தர்வார்சா இது எல்லாமே யார் தான்? நம்ம டெல்லி சுல்தான் கட்டினது தான். புலந்தர் வார்சா மட்டும் முகலாய மன்னர் அக்பர் கட்டியது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி, 5th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஓகே, இது ஒரு கான்செப்ஷுவல் கொஸ்டின். கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் இந்த கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கணும். ஒன்று பண்பாடு, இன்னொன்று கலாச்சாரம். ஓகேவா, என்னது? ஒன்று வந்து பண்பாடு, இன்னொன்று கலாச்சாரம். ஓகே, நமக்கு தெரியும் கலாச்சாரம் இங்கிலீஷ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா கலாச்சாரம்னா இங்கிலீஷ் வேர்டு கல்ச்சர் அப்படின்னு நினைச்சிருப்போம். தவறான வார்த்தை. ஓகேவா, இப்போ பண்பாடுங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அப்போ கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன? ஓகே, கலாச்சாரம் நாகரிகம் இந்த மாதிரி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? சிவிலைசேஷன். நாகரிகங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன நேம்? சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ பண்பாடுனா கல்ச்சர்,
நாகரிகம்னா சிவிலைசேஷன். இது நம்ம என்ன கேட்குறாங்க, பண்பாடுனா என்ன கேட்குறாங்க, பண்பாடை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இப்போ பண்பாடு என்பது மனித குலத்தின் புற வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா சரியான கூற்றத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா. இப்போ பண்பாடு என்பது என்ன சொல்றது, ஒரு புற வெளிப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க, தவறு. பண்பாடுங்கிறது வந்து ஒரு அகல உள்புறத்துல எப்படி நம்ம வாழ்றோம் அதுதான் நம்ம கலாச்சாரம், நாகரீகம், கலாச்சாரம், சிவிலைசேஷன் சொல்றோம்ல, இதுதான் புற வெளிப்பாடு. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம என்னென்ன நகைகளை யூஸ் பண்றோம், அதுதான் வந்து நம்ம நாகரீகம்னு சொல்றோம். பண்பாடுங்கிறது வந்து நம்ம உள் மனசுல எப்படி வெளிப்படுறோம். இப்போ பண்பாடு என்பது மனித குலத்தின் புற வெளிப்பாடுங்கிற ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா. பண்பாடு என்பது விழுமிய வழியிலான வாழ்க்கை முறை மற்றும் மனிதனின் அகம் பற்றியது. அப்போ அகங்கிற வார்த்தை வந்துட்டுனாலே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேவா. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்க சரியானது தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். சிம்பிள் ஒன்று. லாஜிக்காக நீங்கள் யோசிச்சிங்கனாலே, நம்ம கிளாஸ்லேயே இது சொல்லியிருந்தோம், லாஜிக்காக யோசிச்சிருந்தீங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். Which of the following is not worshipped in the Indus Valley civilization? அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த கடவுளை வழிபடவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எந்த கடவுளை வழிபடவில்லை. ஓகே, அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல மக்கள் வந்து கடவுளை வழிபட்டாங்களா, அது ஒரு கொஸ்டின். ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகத்துல மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா இருந்தது. எதன் அடிப்படையில் சொல்றோம், ஏன்னா அங்க கோவிலே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல கோவிலுங்கிற ஒரு எவிடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே கோவில் கிடைக்கல. ஆனாலும் எப்படி வந்து வழிபடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, அங்க ஒரு பூசாரி சிலை கிடைத்தது. அதுக்கப்புறம் என்னன்னா, அங்கங்க வந்து அந்த அக்னி கூடம் இருக்குது, அக்னி குண்டம், அதாவது அந்த ஹோம குண்டம் சொல்றோம்ல, அந்த இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள் தான் ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படிங்கிறோம், அந்த பிளேஸஸ் தான் அதிகமாக காணப்பட்டது. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், பெருங்குடம் இருந்தது, கிரேட் பாத் இருந்தது. இப்போ இதன் அடிப்படையில் நம்ம அந்த மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ என்னென்ன கடவுள்லாம் கும்பிட்டாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது என்னன்னா, பார்க்குற எல்லாத்தையும் கும்பிட்டுருக்காங்க. ஓகேவா. விலங்குகள் அனைத்து விலங்குகளையும் கும்பிட்டுருக்காங்க. பறவை, ஆடு, மாடு, ஓகேவா, அதுக்கப்புறம் பாம்பு, இதுல எல்லா விலங்குகளையும் கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. மேற்படி கடவுள் வேற என்னன்னா பாத்தீங்கன்னா, நமக்கு பசுபதி சிவா, சிவனை கண்டிப்பா கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் தாய் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மதர் காடஸ், அது ஒரு சிலை கிடைச்சது. அப்போ பெண் கடவுளை கும்பிட்டுருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன், விலங்கு, பறவை எல்லாமே கும்பிட்டுருக்காங்க, விலங்குகளையும் கும்பிட்டுருக்காங்க. இதுல விஷ்ணு அப்படிங்கிற கடவுளை மட்டும் கும்பிடவே இல்லை. அந்த டைம்ல விஷ்ணுங்கிற கடவுள் அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி சிலைகள் நம்மகிட்ட எவிடன்ஸ் இது. அப்போ எந்த கடவுளை வழிபடவில்லை அப்படின்னா விஷ்ணு கடவுளை வழிபடவில்லை. இதுல என்னன்னா, ஈஸியா வந்து எலிமினேட் பண்ண வேண்டியது விலங்குகளை கண்டிப்பா கும்பிட்டாங்க. அப்போ ஈஸியா எலிமினேட் பண்ணணும். நமக்கு தெரியும் மதர் காடஸோடைய சிலை கிடைச்சது. அப்போ மதர் காடஸ் வந்து தாய் தெய்வத்தை கும்பிடுறாங்க. அடுத்து சிவனை எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த பசுபதி சிவா ஒரு முத்திரையில பசுபதி சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு முத்திரை கிடைச்சிருக்கும். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், சிவனையும் கும்பிடுறாங்க தெரிஞ்சுக்கும். ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which of the following தமிழ் பிளேசஸ், அதாவது கீழ்கண்டவற்றில் பாகிஸ்தானிலும், நல்லா வச்சுக்கோங்க, பாகிஸ்தானிலும் அதாவது சிந்துவெளி பகுதியிலையும் குறிப்பிட்டுள்ள தமிழக நகரங்கள். என்ன கொஸ்டின்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இப்போ அல்லது தமிழ் கலாச்சாரத்துல நம்ம படிச்ச பிளேசஸ் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் அங்க நமக்கு பிளேசஸா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பிளேஸ் எல்லாம் பார்க்கலாமா. ஓகேவா. அங்க அதிகமா கிடைச்ச பிளேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, புக்லேயே கொடுத்துருக்க சோர்ஸ் வந்து KVT அப்படின்னு சொல்லுவாங்க. KVT காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. K ஃபார் என்ன, கொர்க்கை, V ஃபார் வஞ்சி, T ஃபார் தொண்டி. இந்த 3 சிட்டிஸும் தமிழ்நாட்டிலே இருக்குது, அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் கிடைச்சிருந்தது. இப்போ இங்க வந்து கொர்க்கை கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா கொர்க்கைங்கிற பிளேஸ் இருந்தது. ஓகே, ஆப்ஷன் 2 இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 இருக்குதுன்னா இந்த 2 ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். பாருங்க, இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும், இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா, சாரி, இந்த ஆப்ஷன் ரெண்டுமே எலிமினேட் ஆயிரும். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கொர்க்கைங்கிறது வந்து பிளேஸ் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அடுத்து மைலம், இந்த 2 சிட்டிஸ் மட்டும் சென்னையில தமிழ்நாட்டிலே இருக்குது, அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருக்குது. ஓகேவா. காஞ்சிபுரம்ங்கிற பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்துல காணப்படல. காஞ்சிபுரம் இல்லை, ஆனா காஞ்சி அப்படிங்கிற பிளேஸ் மட்டும் இருந்தது. ஓகேவா. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 1 and 2 மைலம்ங்கிற சிட்டியும் கொர்க்கைங்கிற சிட்டியும் தெரியும். நம்ம கொர்க்கைனா எப்ப தெரியும், கொர்க்கை இப்போ இருக்கக்கூடிய கொர்க்கை தான் என்னது, இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி தான் நம்ம என்ன சொல்றோம், கொர்க்கை அப்படிங்கிற பிளேஸ் சொல்றோம். பாண்டியர்களுடைய 2வது தலைநகரமாகவும் பாண்டியர்களுடைய துறைமுகமாகவும் கொர்க்கை காணப்பட்டது. ஓகேவா. அடுத்து இங்க பாருங்க, அடுத்து இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கிடையாது. இது என்ன கொஸ்டின்னா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும், சரியாக பொருந்தியுள்ளதை பொறுத்துங்க. ஓகேவா. அப்போ மொத்தமா ஒரு 4 இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகத்துல 4 கொஸ்டின், 4 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், காளிபங்கன். இந்த 4 பிளேசஸும்
என்னென்ன சம்பந்தமா எது கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? மொஹஞ்சதாரோ என்ன மாவட்டம் அப்படின்னு கேட்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. லார்கானா மாவட்டம் அப்படியே கேட்டாங்கன்னா ஆமா, மொஹஞ்சதாரோ தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவில் கிடையாது, இது பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிந்து நதி கரையோரம் இருந்தது. அப்போ இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ் வந்து என்ன மாவட்டம் அப்படின்னா லார்கானா மாவட்டம். அது இதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட். ஓகேவா, ஆப்ஷன் ஏ கரெக்ட்னா மீதி இருக்கிற 4 நம்ம 3 பார்க்காம போயிடக்கூடாது. அடுத்து பார்க்கலாமா? ஹரப்பா சிந்து நதி அப்படின்னா தவறு. ஹரப்பா வந்து சிந்து நதி கிடையாது, ராவி நதி. ஹரப்பா என்ன நதி? சிந்து நதி கிடையாது, ராவி நதி. லோத்தல், லோத்தல் நமக்கு தெரியும். லோத்தல் தான் என்னது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட ஒரே துறைமுகம் எதுனா லோத்தல் தான். ஓகேவா, லோத்தல் என்ன நதி கரையோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி கிடையாது, கஹர்ஹக்கரா அப்படிங்கிற நதி கரையோரம் இருக்கிறது. பார்த்துக்கோங்க. ஓகேவா, கஹர்ஹக்கரா கிடையாது, இது வந்து சபர்மதி நதி கரையோரம் இருக்கிறது. காளிபங்கன் தான் கஹர்ஹக்கராங்கிற பகுதி. ஓகே, காளிபங்கன் எங்க இருக்கும்? ராஜஸ்தான் பகுதியில் இருக்கும் இந்தியாவோட. லோத்தல் எங்க இருக்கும்? குஜராத்தில் இருக்கும். ஓகேவா, அப்போ இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் தான். மீனிங் 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலம் அப்படின்னு கேட்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பா கற்காலம் கிடையாது. ஏன்? சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி காணப்பட்டதுதான் கற்காலம். அது தெரியும், பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம் சொல்லுவாங்க. அது கிடையாது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அடுத்து வந்த காலம் தான் என்ன சொல்றாங்க? இரும்பு காலம் சொல்லுவாங்க. அப்போ அதுவும் ஆப்ஷன் எலிமினேட். ஏன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து இரும்புங்கிற உலோகமே தெரியாது. அப்போ எப்படி நம்ம அது இரும்பு காலமா இருக்கும்? அப்போ கிடையாது. இப்போ நம்ம கன்ஃபியூஸ் வரதா இருந்தா எதுவா இருக்கும்? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பிவா? ஏன் அப்படின்னா செம்பு காலமா பித்தளை காலமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம என்னதான் சொல்லுவோம்னா பித்தளை காலம் தான் சொல்லுவோம். ஆனா அந்த டைம்ல நம்ம செம்பு தான் அது மனித நாகரிகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எதுதான் சொல்லுவோம்? நம்ம செம்பு தான் சொல்லுவோம். ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னாடியே செம்பு காலம் நடந்துட்டு செம்பு அதிகமா யூஸ் பண்ணாம அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உலோகம்னா பித்தளை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன சொல்றோம்? பித்தளை காலம், பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட தலைவரின் சிலையில் சிறிய அணிகலன் காணப்பட்டிருந்த பகுதி என்ன? சிறிய அணிகலன் காணப்பட்டிருந்த பகுதி அப்படி பார்த்தீங்கன்னா வலது மேற்கை. நம்ம மொஹஞ்சதாரோல நிறைய சிலைகள் தான் காணப்பட்டது. அது பூசாரி சிலை, நடனமங்கை சிலை, நிறைய சிலைகள் காணப்பட்டது. அதுல ஒரு சிலையில ஒரு சலங்கை, அதாவது ஒரு அணிகலன் காணப்பட்டது. அது எங்க காணப்பட்டது? ஓகேவா, வலதுல மேற்கை. நம்ம போடுற மாதிரி ரைட் ஹேண்ட்லயோ லெஃப்ட் ஹேண்ட்லயோ உள்ளங்கைக்கு பக்கத்துல அங்க மாதிரி போடுறது கிடையாது. எங்க செய்யறாங்க? ஆர்ம்ஸ், அதாவது ரைட் அப்பர் ஆர்ம் அங்கதான் போடுறாங்க. ஓகே, வலது மேற்கை அதில் போடுறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது கீழ்கண்டவற்றில் சரியானதை சுட்டி காட்டுங்க. பார்க்கலாமா என்னது சரியான ஸ்டேட்மெண்ட்? சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். ஆமா, இந்திரன் கடவுளை வழிபட்டாங்க. எப்படி சொல்லலாம்னா 5 பூதங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஆடு மாடு எல்லாம் கும்பிடுறவங்க நெருப்பையும் கும்பிடுறாங்க, வானத்தையும் கும்பிடுறாங்க, மலையையும் கும்பிடுறாங்க. அப்போ இந்திரன் என்ற கடவுளை வழிபட்டார்கள். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரி, இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இந்திரன் கடவுளை வந்து வழிபடவில்லை. சிந்து சமவெளி மக்கள் வந்து ஒரு கிராம நாகரிகமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, இது வந்து கிராம நாகரிகம் கிடையாது, இது ஒரு நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். அப்போ இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். இது பாருங்க, சிந்துவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. ஆமா, இரும்புங்கிற ஒரு மெட்டலே சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, பெருங்குளம் குவியல் ஹரப்பாவில் காணப்பட்டது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான், பெருங்குளம் காணப்பட்டது. கிரேட் பார்ட். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த இண்டஸ் ப்ராடக்ட் ரீசென்ட்லி காட் த GI டேக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன GI டேக்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய சில யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? GI டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் GI டேக் எதுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தமடை பாய், அதுக்கு GI டேக் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்றானா கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், இதுக்கு GI டேக் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காஷ்மீரில் சாஃப்ரான், கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு என்னது GI டேக் கிடைச்சிருக்கு. இங்க வந்து நமக்கு இண்டஸ் ப்ராடக்ட் சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு GI டேக் என்னன்னா டெரகோட்டா டாய்ஸ், அதாவது பொம்மை, அதாவது சுண்ணாம்பால செய்யப்படுகிற பொம்மைக்கு தான் GI டேக் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஃபேமஸான பொம்மை. ஓகேவா, அடுத்து இண்டஸ் பீப்புள் வர்ஷிப்ட் விச் ட்ரீ? அதாவது சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் என்ன மரத்தை வழிபட்டார்கள்? ஓகேவா, வேப்ப மரம் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வேப்ப மரம் வழிபடுவோம். அப்போ அது கிடையாது. மூங்கில் மரமா? இல்லை. ஆலமரம்? அதுவும் கிடையாது. அரச மரத்தை தான் வழிபட்டார்கள். நெக்ஸ்ட், எந்த ஆற்றின் கரையில் கப்பல் கட்டும் தளம் உள்ளது? நல்லா படிச்சுக்கணும் பாருங்க. எந்த ஆற்றின் கரையில்
லோத்தல், அதாவது லோத்தல்ங்கிற கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் நதிக்கரையில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆற்றங்கரை? சபர்மதி ஆற்றங்கரை. நமக்கு தெரியும் லோத்தல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்குது, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக லிமிட் பண்ணலாம். லோத்தல் என்ன ஸ்டேட்ல இருக்குது? குஜராத்தில் இருக்குது. நம்ம படிச்சிருப்போம் லோத்தல் குஜராத்தில் இருக்கு. அப்போ குஜராத்தில் ஓடக்கூடிய ரிவரை மட்டும் பார்த்தாலே முடிஞ்சது. காவிரி ரிவர் நமக்கு தெரியும், காவிரி தமிழ்நாடு கர்நாடகாவில் தான் ஓடுது, குஜராத்தில் தான் ஓடுது. அப்போ அந்த ஆப்ஷன் எலிமினேட். ராவி, ராவி வந்து பஞ்சாப் அங்கே தான் ஓடுது, பாகிஸ்தான் தான் ஓடுது, குஜராத்தில் ஓடுது, அது எலிமினேட். அப்போ மீதி டவுட்டாக இருந்ததுன்னா நர்மதா ரிவரா சபர்மதி ரிவரா, இந்த ரிவரா தான் டவுட் வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆப்ஷன் டி சபர்மதி ரிவர். நெக்ஸ்ட் 16, அதாவது படிக்கல்லில் செய்யப்பட்ட எடைக்கற்கள் எந்த வடிவத்தை காணப்படுகின்றது? அதாவது சிந்து சமவெளி நாகரிகங்கள் வந்து ஒரு நகர நாகரிகமாக சொன்னோமா? அப்போ நகர நாகரிகம் நம்ம இப்போ எப்படி சிட்டியில் எப்படி என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே இருந்தது. எடைகற்கள் இருந்தது, எடைகள்லாம் சென்டிமீட்டரு இன்ச்சு எல்லாமே கணக்கிட்டு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்துருந்தாங்க. அப்போ அங்கே காணப்படுகின்ற எடைக்கற்கள் என்ன வடிவத்தில் காணப்படுகின்றன அப்படின்னா கியூபிக்கல், அதாவது கனச்சதுர வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் அப்படியே இமேஜ் இருக்கும், பார்த்தீங்கனாலே மறக்காது. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்கூல் புக்கை நம்ம திறந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் கண்டிப்பாக கியூபிக்கலா, அதாவது கனச்சதுர வடிவத்தில் இமேஜஸ் நிறைய படிக்கற்கள் இருந்திருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து மெசோலித்திக், அதாவது இடைக்காலம் காலம், இடைக்கற்காலத்தின் காலம் என்ன? ஓகேவா? இது என்ன, இது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இடைக்காலத்தின் காலம் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான். ஆனால் இது என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 முதல் 4,000 வரை கிடையாது, 10,000 6,000 வரை. தவறான ஸ்டேஜ் வந்து எரரா இருக்குது. 10,000 முதல் 6,000 வரை, அதாவது கிமு, எல்லாமே கிமு தான். கிமு 10,000 ஆண்டு முதல் கிமு 6,000 ஆண்டு வரை தான் இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்தில் என்ன டூல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக், நுண்கற்களால் ஆன ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க. எதனாலான? நுண்கற்களால் ஆன ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்காணும் அடிமைகளை பராமரிப்பதற்காக, ஓகேவா, கீழ்காணும் சுல்தான்கள் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று ஒரு புதிய துறையை உருவாக்கியவர் யார்? பாருங்க, இப்போ எவ்வளவு இந்த அளவுக்கு அந்த மன்னர் வந்து ஒரு நல்ல மன்னராக இருந்திருப்பாரு பாருங்க. அடிமைங்கிறதே வந்து நம்ம மோசமாக தான் நடத்துவோம், ஆனால் அடிமைகளையே பராமரிக்கிறதுக்கு ஒரு மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறையை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு நல்ல மன்னர். டெல்லி சுல்தானிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் யாரு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். இப்போ ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான் நிறைய பாயிண்ட், ஓகே, ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான் வந்து நிறைய நல்லதுலாம் செய்வார். அதாவது முஸ்லீம் பெண்களுக்கு வந்து திருமணத்திற்காக உதவி, முஸ்லீம் பெண்களுடைய எஜுகேஷனுக்காக பென்ஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. அந்த காலத்திலேயே பென்ஷன் டிபார்ட்மெண்ட், ஓய்வூதிய துறையை தான் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ நல்லது யார் செய்வாங்க? டெல்லி சுல்தான் தான், ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். அவர் தான் அடிமைகளை பராமரிக்க புதிய துறையும் கொண்டு வந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் அமீர் குஸ்ரு நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் கொஸ்டினே அமீர் குஸ்ரு பத்தி இருந்தது. இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்குது அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருடைய புக்கு பாருங்க. அமீர் குஸ்ரு எந்த நூலில் கிஷிர்கான், யார் இந்த கிஷிர்கான் அது பார்க்கணும். அதுக்கப்புறம் கிஷிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது. ஓகேவா? அதாவது யார் இந்த கிஷிர்கான் அப்படின்னா டெல்லி சுல்தான 5 டைனஸ்டி இருக்குதா, 5 டைனஸ்டில சயது டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி இருக்குது. சயது வம்சம், சயது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? யார் கேட்டேன்னா யார் தான்? கிஷிர்கான் தான். அந்த சயது வம்சம் ரொம்ப சின்ன வம்சம் தான். ஒரு 90 வருஷமோ 80 வருஷமோ தான் ரூல் பண்ணிடுவாங்க. 100 வருஷம் கிட்ட தான் ரூல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அதிகமாக ரூல் பண்ண மாட்டாங்க. இந்த கிஷிர்கானுடைய காதலி தான் யாரு பார்த்துட்டீங்கன்னா தேவலா தேவி. இவர்கள் 2 பேருடைய காதலை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல், அதை எழுதியவர் அமீர் குஸ்ரு. எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்கியா. என்னகியா? இஷ்கியா, அந்த நூல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈஸி ஒன். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் இஷ்யூ சில்வர் காயின்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதன்முறையாக வெளியிட்ட குப்த பேரரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபேமஸான ஃபேக்ட், சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 தான் வெள்ளி நாணயங்களை முதன்முறையாக குப்த வம்சத்திலிருந்து வெளியிட்டார். சந்திரகுப்தா 2 பத்தி வேற என்னதான் வரும்? சந்திரகுப்தா 2 டைம்ல தான் யார் வந்தா இந்தியாவிற்கு? சீன துறவி ஃபாகியான் வந்தாரு. அவர் டைம்ல தான் நவரத்தினர்கள் 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மௌரியர்கள் ஆட்சியை பற்றி விரிவான தகவல்களை கூறுபவை. ஓகே, மௌரியர்கள் வந்து நமக்கு என்னன்னா சிலபஸ்ல தான் ஆடும், லிட்ரேச்சர்ங்கிற டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்குது, அதனால அதுவும் படிச்சுக்கணும். ஓகே, அப்ப என்னதான் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா, அந்த புக்கு எது யார் தான்? மெகஸ்தனிஸ் தான். ஓகேவா? அப்போ மௌரியர்கள் பற்றி தான் சொல்லுது. இண்டிகா, அர்த்தசாஸ்திரம், முத்ராஷம், தீபவம்சம் எல்லா புக்கும் எழுதிய காலம் என்ன பார்த்தீங்கன்னா மௌரியர் காலம் தான். அப்போ ஆல் தி அபோவ் 21க்கு ஆல் தி அபோவ். அடுத்து குப்தா டைனஸ்டி ரூல்டு டியூரிங். குப்தா டைனஸ்டி எதுல இருந்து எது வரைக்கும் ரூல் பண்ணாங்க? இதுல ஆப்ஷனல் எலிமினேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நமக்கு தெரியும் ஒரு பேரரசு அப்படின்னு சொன்னாலே ஒரு குறைஞ்சது ஒரு 100 வருஷமாவது ரூல் பண்ணிருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷமாவது ரூல் பண்ணிக்கணும். ஆனா குப்தா பேரரசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷமாவது
குறைந்தது ஒரு 200 ஆண்டுகளாவது கம்பல்சரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. அப்போ 200 ஆண்டுகள் ரூல் பண்ண ஆப்ஷன் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 319 இருந்து 324. அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாதா? வெறும் 5 வருஷம் தான் வருது. 5 வருஷங்கிறது வந்து ரொம்ப கிடையாது. ஓகேவா சார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்துட்டீங்கன்னா 566 இருந்து 597. இதுவும் ரொம்ப கம்மியான வருஷம், 30 வருஷம். 30 வருஷம் குப்தா வம்சம் ரூல் பண்ணல. அடுத்து 50 வருஷம், இதுவும் ரூல் பண்ணல. அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க, 319 இருந்து 500வது வருஷம் வரைக்கும் தான். குப்தா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்தா வம்சத்துடைய காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? சந்திரகுப்தா 1 டைம்ல தான் ரொம்ப பெரிய அரசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குப்தா அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? Next, how was the Harappan archaeological site damaged in 1857? 1857 எந்த செயல் செய்யும் போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹரப்பா இடம் வந்து டேமேஜ் ஆனது அப்படின்னா எர்த்குவேக் நடக்கும் போதா? கிடையாது. லேண்ட் ஸ்லைடு கிடையாது, ஃப்ளட்டு கிடையாது. அதாவது ரயில்வே ரோடு போடும்போது தான் நமக்கு ஹரப்பா நாகரிகம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஓகேவா? அடுத்து, the length of the biggest granary in Mohenjo-daro was, அதாவது நமக்கு தெரியும் ஒவ்வொரு சிட்டிலையும் நமக்கு வந்து பெரிய தானிய களஞ்சியம் காணப்படும். எதுக்காக தானிய களஞ்சியம்? மக்கள் வந்து பஞ்சத்தில் வாடும் பொழுது அந்த தானிய களஞ்சியத்திலிருந்து தானியங்களை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி உயரம் உடையது அப்படின்னு கேட்கிறாங்க. 150 அடி உயரம் உடையது. பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியம் காணப்பட்டிருக்கும் பாருங்க. எங்க இடத்துல காணப்பட்டது? பிக்கஸ்ட் கிரானரி எங்க காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கதான், மொஹஞ்சதாரோ தான். அதே மாதிரி நம்பர் வச்சு அடுத்த ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. Mohenjo-daro is the largest city. It is estimated to have spread over how? அதாவது எத்தனை ஹெக்டேர், இது வந்து அளவு வந்து எத்தனை ஹெக்டேர் கேட்குறாங்க. ஓகேவா? எத்தனை ஹெக்டேர் அளவு வந்து Mohenjo-daro சிட்டி வந்து பறந்து விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 200 ஹெக்டேர் அளவு காணப்படுகிறது. Mohenjo-daro பிளேஸ் தான் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிளேஸ். ஓகேவா? அடுத்து 26, சிந்து சமவெளி நாகரிகம் நூலின் ஆசிரியர். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்? ஆர்.இ. மார்டிமர் வீலர். ஓகேவா? எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதிகமான பிளேசஸ், அதிகமான இடங்களை வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அதுல மிக முக்கியமான ஒரு நபர் யார் பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர். அவருடைய புக்கு தான் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து 27, which of the following statement is correct? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புதையுண்ட நகரம். ஓகே, இதெல்லாம் கரெக்ட் தான். இது கரெக்ட். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு 4200 வருஷம், கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையானது. சிந்து சமவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. இதுவும் கரெக்ட். தவறானது கேட்கிறாங்க. கடைசி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சதுர வடிவம் மட்டும் கிடையாது, இங்க செவ்வக வடிவம், ஏகப்பட்ட வடிவங்கள்ல முத்திரைகள் காணப்பட்டது. சதுர வடிவம் மட்டும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 28, சகா. ஓகேவா? அதாவது சக கன்குரர் அப்படிங்கிறாங்க. அதாவது சகர்கள் அப்படிங்கிற ஒரு மன்னர்கள் உண்டு. சின்ன ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவர்களை வெற்றி கொன்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மன்னருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்கன்னா சாகரி அப்படின்னு பட்டம் இருக்கு. என்ன பட்டம்? சாகரி. ஏன் அந்த பட்டம் இருக்குன்னா சக மன்னர்களை அழித்து கொன்றதால் என்ன பட்டம் இருக்குது? சாகரிங்கிற பட்டம் இருக்குது. ஓகே, இந்த பட்டத்தை உடைய மன்னர் அப்படி பார்த்து யாரை பார்த்துட்டீங்கன்னா சந்திரகுப்தா 2. நமக்கு தெரியும் சந்திரகுப்தா 2க்கு ஏகப்பட்ட டைட்டில் இருக்கும். அது முக்கியமான டைட்டில் சாகரிங்கிற டைட்டில். ஓகே, which of the following was used as paste to avoid seepage in the Great Bath? அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நமக்கு வந்து எந்த ஒரு கலவை வந்து அந்த பெருங்குளத்துல தண்ணீர் கசிவதை தடுக்க பயன்படுகிறது அப்படின்னா பிட்டுமன். ஆப்ஷன் டி பிட்டுமன். அந்த வந்து ஒரு கலவை, அது ஒரு கலவை, சுண்ணாம்பு அப்புறம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய ஒரு இதால சேர்ந்த ஒரு கலவை தான். அதை வைத்து தான் என்ன செய்யறாங்க? பூசி வந்து அந்த நீர்க்கசிவை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட பிளேஸ். ஆர்.டி. பானர்ஜி நமக்கு தெரியும், ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொருத்தர் நபர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது படிக்கணும். அப்போ ஆர்.டி. பானர்ஜி எந்த பிளேஸை கண்டறிந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா என்னது? மொஹஞ்சதாரோ அந்த பிளேஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் மொஹஞ்சதாரோ என்னதான் பார்த்துருந்தோம்? ஒரு பூசாரி சிலை கிடைச்சிருக்கும். இப்போதான் மொஹஞ்சதாரோ தான் மிகப்பெரிய சிட்டி, அது பார்த்துருப்போம். அப்போ இது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1922. ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் 31 புக் பாருங்க. நமக்கு எப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும், அதுவும் என்னது ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த நூலின் ஆசிரியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கிதாப் உர் ரஹி. ஓகேவா? இந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இபான் பதுதா, அதுதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி
நமக்கு தெரியும். அமீர் குஷ்ரோ புக்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்பெர்னியோட புக் பார்த்துருந்தோம். இவருமே பார்த்துட்டீங்கன்னா இபான் பதுதாவும் வெளிநாட்டு ஒரு பயணி தான். இபான் பதுதா எந்த நாட்டை சேர்ந்த ஒரு பயணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு பயணி தான் யாரு? இபான் பதுதா. நெக்ஸ்ட், who among the following was the founder of the Turkish dominion in India? ஓகேவா, அதாவது துருக்கி ஆத்திகத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, துருக்கி ஆத்திகம் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மன்னர் யார் இந்தியாவில் உருவானார்களோ அவங்க தான் துருக்கி ஆத்திகத்தை நிலைநிறுத்தியார். ஃபர்ஸ்ட் மன்னர் இந்தியாவிலே ஒரு முஸ்லீம் மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தான்? குத்புதீன் ஐபக். இவர் தான் டெல்லி சுல்தானை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். குதுமினார் அதை கெட்ட ஆரம்பித்தவர் யார் தான்? குத்புதீன் ஐபக் தான். ஆனால் கெட்டதுக்குள்ள பாவம் இறந்து போயிட்டார். ஓகேவா. நெக்ஸ்ட், ஜனவரி 1216 வருடம் பேட்டில் ஆஃப் டரைன், அதாவது தரைன் போரில் இல்துமிஷால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? இல்துமிஷ் ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்த மன்னர். அவருக்கும் யாருக்கும் வந்து தரைன் போர் நடந்தது அப்படின்னா தஜுதீன் இல்டிஷ் அப்படி 2 நம்பருக்கு தான். ஓகேவா. அப்போ என்ன வருஷம் நடந்தது? பேட்டில் ஆஃப் டரைன் எப்போ நடந்ததுன்னா 1216 ஜனவரி மாதம். யாருக்கும்? இல்துமிஷுக்கும் இல்டிஷ் இந்த 2 நம்பருக்கும். நெக்ஸ்ட், ஜும்மா மசூதி மற்றும் குதுமினார் எந்த டெல்லி சுல்தானால் புதுப்பிக்கப்பட்டது? பாருங்க, யாரு கெட்டினாங்கன்னு கேட்கல, நல்லா பார்த்துக்கணும். கொஸ்டின் அதை ரீட் பண்ணிக்கணும். எந்த மன்னரால் புதுப்பிக்கப்பட்டது அதுதான் கொஸ்டின். நம்ம வாட்டுக்கு யார் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுக்கூடாது. யாரால் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா குதுமினாரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டினது யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். அதே மாதிரி ஜும்மா மசூதியும் புதுப்பிக்கப்பட்டது யாரு? அங்கே ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பார். அதனால இந்த மன்னர் ஃபெரோஷா துக்ளக், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபெரோஷா துக்ளக் தான் ரொம்ப ஒரு நல்ல மன்னர் எங்க டெல்லி சுல்தான்ல. அடுத்து, மாலிக் கஃபூர் அரைவ்டு இன் மதுரை. மதுரைக்கு மாலிக் கஃபூர் எந்த ஆண்டு ரீச் ஆனாரு அப்படின்னா 1311 ஆண்டு தான் மதுரைக்கு ரீச் ஆனாரு. அந்த டைம்ல மாலிக் கஃபூர் மதுரையை படையெடுத்தாரு. அந்த மதுரை படையெடுப்புக்கு இவரை இன்வைட் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா சுந்தர பாண்டியன், அவர் தான். நெக்ஸ்ட், நலந்தா யூனிவர்சிட்டி, நலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய கூற்று. அதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க பாருங்க, நல்லா பார்த்துக்கணும். எது வந்து சரியான கூற்று அப்படிங்கிறாங்க. ஓகே, அயல்நாட்டு பயணி ஃபாகியானின் குறிப்புகள் நலந்தா பல்கலைக்கழகம் குறித்து விரிவாக கூறுகின்றன. ஓகேவா, கிடையாது. அயல்நாட்டு பயணி ஃபாகியானோட குறிப்பு வந்து இதுல கிடையாது. இவான் ஸ்வாங் தான் வந்து இங்க வந்து படிச்சிருப்பாரு சொல்லியிருப்போம். அடுத்து, புகழ்பெற்ற இந்த சமண பல்கலைக்கழகத்தை அளித்தவர் வந்து யார் தான்? பக்தியர் கில்ஜி. ஆமாதான். ஓகேவா, என்னது நலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார் தான்? பக்தியர் கில்ஜி தான். ஆனால் அந்த நலந்தா பல்கலைக்கழகம் சமண பல்கலைக்கழகம் கிடையாது, ஒரு பௌத்த பல்கலைக்கழகம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறும், இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆக மொத்தம் எது சரியானது அப்படின்னா ரெண்டுமே இல்லை. நெய்தர் 1 and 2. நெக்ஸ்ட், which among the following Gupta king another name? ஓகேவா, அதாவது தேவகுப்தா அப்படிங்கிற மன்னருக்கு என்ன, அதாவது தேவகுப்தாங்கிற மன்னருக்கு இன்னொரு பேர் என்ன? ஒரிஜினல் பேர் என்ன? அதான் கேட்குறாங்க. அது யார் தான்? சந்திரகுப்தா 2 அந்த மன்னருக்கு தான் என்னது? தேவகுப்தா. நெக்ஸ்ட், தேவகுப்தர். கன்சிடர் த ஃபாலோயிங் ரெகார்டிங் த சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 அந்த மன்னருடைய கூற்றுகளை பற்றி கூறுங்க. என்னதான் அதுக்கு இன்கரெக்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குப்த பேரரசின் ஆட்சி அதிகார வல்லமை புகழ் இவரது காலத்தில் உச்சகட்டத்தை எட்டியன. ஆமா, 2ஆம் சந்திரகுப்தர் டைம்ல பாத்தீங்கன்னா இவருடைய குப்த பேரரசுடைய புகழை வந்து ரொம்ப உச்சத்தை எட்டியது. ஓகே, அடுத்து காளிதாசர் போன்ற சிறந்த இலக்கிய அறிஞர்கள் இவர்களை இந்த மன்னர் வந்து ஆதரித்தார். ஆமா, காளிதாசர்ங்கிற ஒரு நவரத்தினால ஒரு மெம்பர், அவர் வந்து சந்திரகுப்தா 2 தான் ஆதரிச்சாரு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ 2மே தவறு இல்லை. அப்போ ஆப்ஷன் டி 2மே இல்லை. அடுத்து, மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஓகேவா, ஈஸி 1 கொஸ்டின். மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தனின் வெற்றி கதை கூறுகிறது. ஆமா, நல்லா வச்சுக்கணும். முதலாம் சந்திரகுப்தன் வெற்றியை தான் கூறுகிறது. ஆனா மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டை கெட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கிடையாது. யார் கெட்டினது? சந்திரகுப்தா 2. அது கெட்டியவர் யாரு? சந்திரகுப்தா 2. நெக்ஸ்ட், அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரின் ஆட்சியை வர்ணிக்கிறது. அலகாபாத் தூண்கள் நமக்கு தெரியும். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லுது. ஸ்கந்தகுப்தாலாம் பிற்காலத்தில் வருவார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். கூற்று 1 மட்டும் தான் சரியானது. ஓகே, அலகாபாத் தூண் கல்வெட்டை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? ஹரிசேனர். எத்தனை வரி? 33 வரி. என்ன லாங்குவேஜ்? சமஸ்கிருத லாங்குவேஜ். ஓகேவா, அலகாபாத் தூண் கல்வெட்டுங்கிறது வந்து அசோகர் காலத்துரியது. அதுதான் மாற்றி இங்கே வச்சிருப்போம் டெல்லி சுல்தான். ஓகே, அடுத்து ஆசிரியர்.
அதாவது நூல் அதோடைய ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நூல்கள் எப்பவுமே நமக்கு அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நூல்களும் அதோடைய ஆசிரியர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வராகிரமர் எந்த புக் எழுதினார் பார்க்கலாமா? பிருஹத் சம்யுக்தா அந்த புக்கு தான் இருந்தது. யார் தான்? வராகிரமர். நமக்கு தெரியும் நவரத்னால ஒரு மெம்பர் வராகிரமர். இவர் ஜோதிடத்தின் இருக்கிறார். ஓகேவா? அடுத்து சமந்தகன். என்னது? சமந்தகன் நீதி சாஸ்திரம் அந்த புக் எழுதினார். பா மகர். ஓகேவா? அப்போ இந்த என்னது வராகிரமுக்கு 3, சமந்தகனுக்கு 4, பாமகருக்கு கவி அலங்காரம். என்னது? கவி அலங்காரம். வீரசேனருக்கு வியாக்கரணியம். பாருங்க, வியாக்கரணம் வீரசேனர். மேட்சா இருக்கா? அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் டிக்கு வந்து 1 அந்த ஒரு புக்கு தெரிஞ்சாலே போதும். ஆப்ஷன் பி தான் சொல்லிட்டு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அப்ரஹிதா அப்படிங்கிற லேண்ட் டைப்பு என்ன கேட்கிறாங்க? என்னங்கிறது? அப்ரஹிதா. அப்போ இன்னும் இந்த அப்ரஹிதா அப்படின்னா அந்த இதை வச்சு நம்ம சொல்லலாம் அடர்ந்த வனம் நிலம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடர்ந்த வன நிலம் தான் என்னது? அப்ரஹிதா அப்படிங்கிறாங்க. அப்போ குப்தா டைம்ல நிறைய லேண்ட் டைப்பை ஒவ்வொரு வகையை பிரிச்சிருப்பாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு லேண்ட் டைப் தான் அப்ரஹிதா. அந்த லேண்டோடைய பேரு அடர்வன நிலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து காளிதாசருடைய புத்தகம். நமக்கு தெரியும் காளிதாசர் சந்திரகுப்தா 2 டைம்ல ஒரு மிக முக்கியமான ஒரு மன்னர். இவர் டைம்ல எழுதிய புக்கு என்ன புக்கெல்லாம் அப்படிதான் பார்க்க போறோம். என்ன புக்கெல்லாம் பார்க்கலாமா? காளிதாசர் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான புக்கு ரைமியா இருக்கும். ஒன்று ரகுவம்சம், இன்னொன்று குமாரவம்சம். ஓகேவா? இது தெரியும். அடுத்து 2 நடிகைகள் பேர் இருக்கக்கூடிய ஒரு சில புக்ஸ். ஒன்று மாளவிகாக்னி மித்திரம், இன்னொன்று விக்ரம் ஊர்வசியம். இந்த 2 புக்கு எழுதியிருக்காரா? அப்போ 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிது சம்ஹாரம், கடைசியா இருக்கக்கூடிய மேகதூதம் இந்த புக்கு தான் எழுதியிருப்பாரு. இதுல வந்து முத்துராட்சசம் இந்த புக்கை மட்டும் எழுதியிருக்க மாட்டார். யாரு? காளிதாசர் எழுதியிருக்க மாட்டார். அது விசாகத்தில் எழுதியது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் காளிதாசர் எழுதிய புக்கு. மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம் ஊர்வசியம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம், மேகதூதம். அடுத்து நேஷனல் எம்பலம், அதாவது குப்த பேரரசின் தேசிய சின்னம் என்ன? குப்த பேரரசுக்கு ஒரு சின்னம் இருக்கும். ஒவ்வொரு அரச வம்சத்துக்கும் ஒரு சின்னம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விஜயநகர பேரரசுடைய சின்னம் தான் பன்றி. ஓகே, வராகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பன்றி. அதே மாதிரி குப்த பேரரசுடைய சின்னம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா யானை, மயில், சிங்கம், கருடன் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே கிடையாது. இதுதான் கருடன் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, கருடன் குப்த பேரரசுடைய சின்னம். அடுத்து பாருங்க, திருப்பி லேண்டோட டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ 44வது கொஸ்டின் அப்படி பார்த்துட்டீங்கன்னா லேண்டோட டைப் ஷேத்ரா அப்படின்னு என்னன்னா பயிரிடக்கூடிய நிலம். அதாவது விவசாய நிலத்தை என்ன சொல்றாங்க? ஷேத்ரா அப்படிங்கிறாங்க. பயிரிடக்கூடிய நிலம். கீதான என்ன? கீழே கிடக்குது. அப்போ கீழே கிடக்குதுனால என்ன அர்த்தம்? தரிசு நிலம், வேஸ்ட் லேண்ட், அது எதுக்கும் பயன்படாது. கீதா. ஓகே, அப்ரஹதா நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது? காடு, அடர்ந்த காடு அல்லது தரிசு நிலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வஸ்தினால என்னது? வசதியா இருக்கிறோம். அப்போ வசதி, குடியிருப்பு நிலம். இப்போ கபட சகரா அப்படின்னா என்னது? மேய்ச்சல் நிலம். அப்போ எல்லாமே மேட்ச்ல ஃபாலோயிங் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ. 4, 5, 1, 3, 2. Next, which of the following king issued coins with legend restorer of Ashwamedha? ஓகேவா? அப்போ அஸ்வமேத யாகத்தை குப்த பேரரசு எந்த மன்னர் வந்து அஸ்வமேத யாகத்தை அதிகம் நடத்துவார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வமேத யாகம்னா என்ன? அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடும் யாகம். அதுதான் என்ன சொல்றாங்க? அஸ்வமேத யாகம். அப்போ ஒரு மன்னருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னா இந்த மன்னர் அதிகமாக அஸ்வமேத யாகங்களை நடத்துவா. அந்த மன்னர் யாரு? குப்த வம்சத்துல சமுத்திரகுப்தா. ஏன் பலியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்தணும் அந்த நோக்கத்தோட குதிரைகளை பலியிடுறாங்க. நெக்ஸ்ட், who among the following king was not defeated by சமுத்திரகுப்தா? அப்போ எந்த மன்னரால், அதாவது who among the எந்த மன்னரை வந்து நாட் டிஃபீட்டட், சமுத்திரகுப்தாவால தோற்கடிக்கப்படாத மன்னர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, 46 பாருங்க. உமங் த ஃபாலோயிங், அதாவது சமுத்திரகுப்த மன்னரால் தோற்கடிக்கப்படாத ஒரு மன்னர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ எந்த சமுத்திரகுப்தர் தான் நமக்கு தெரியும் படையெடுப்பு அதிகமாக நடத்தியிருப்பார். அதுலேயே ஒரு முக்கியமான படையெடுப்பு தென்னிந்தியாவை நோக்கி ஒரு படையெடுப்பு நடத்தியிருப்பார். என்ன படையெடுப்பு? தட்சிண பாத படையெடுப்பு. அதுல 12 அரசர்களை தோற்கடிச்சிருப்பார். எங்கெல்லாம்? இங்க இருந்து கிட்டத்தட்ட என்னது அது பேர் என்ன? பாடலிபுத்திரம், அவங்களுடைய தலைநகரத்திலிருந்து தெற்கு நோக்கி வந்திருப்பாரு. 12 அரசர்களை தோற்கடிச்சிருப்பாரு தென்னிந்திய படையெடுப்புல. அதுல தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் விஷ்ணு, அதாவது காஞ்சியின் விஷ்ணு கோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் யாரு? விஷ்ணு கோப்தர்.
விஷ்ணுகோபர், விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஆன்சர், இவரை தோற்கடிச்சிட்டார். தோற்கடிக்காத மன்னர் அப்படின்னு கேட்கிறாங்க. தஞ்சாவூர் தான் கரிகால சோழன், அவர் தான் தோற்கடிக்கவே இல்லை. தஞ்சாவூர் தான் முற்கால சோழர்கள், கரிகால சோழன் ஒரு ரொம்ப முந்தைய சோழர்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து வரிகள். ஒவ்வொரு வரி அதுக்குரிய பெயர்கள் என்ன கேட்கிறாங்க. இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பாருங்க. அதாவது எது தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. தவறாக பொருந்தியுள்ளது பார்க்கலாமா? ஓகே, பாகா அப்படின்னா என்ன வரி அப்படின்னா உற்பத்தி மீதான வரி. ஆமா, கரெக்ட் தான். பாகாங்கிற வரி உற்பத்தி மீதான வரி, இது கரெக்ட் தான். பாலி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி, ஒடுக்கி அடிச்சு பிடிச்சி வாங்குவாங்க, அப்போ ஒடுக்குமுறை வரி. காரா அப்படின்னா கலப்பை வரி. ஓகேவா, சாரி, காராங்கிறது கலப்பை வரி கிடையாது, தவறு. ஓகேவா, உதியங்கா அப்படின்னா காவல் வரி, இது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ, பி, டி எல்லாமே கரெக்ட். காராங்கிறது மட்டும் தான் தவறு. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் தவறு. நெக்ஸ்ட் சில்வர் காயின். சில்வர் காயின் ருபியா வாஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூடு பை. அதாவது வெள்ளி நாணயம் ருபியாவை முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ வெள்ளி நாணயம் ருபியாவை முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா யார் தான் நமக்கு தெரியும். நாணய முறைகளுடைய தந்தையை யார் தான் சொல்லுவோம் நம்ம? ஷேர்ஷா சூரி. அவர் தான் என்னது நவீன நாணய முறையுடைய தந்தை அப்படின்னே சொல்றோம். அப்போ வெள்ளி நாணயங்கள் ருபியா அப்படின்னு வெளியிட்டது யார் தான்? ஷேர்ஷா சூரி. நெக்ஸ்ட், தொன்மை இந்தியாவின் மருத்துவத்துடன் பின்வரும் யார் ஒருவர் தொடர்புடையவர் அல்ல. இப்போ எந்த யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தோட குப்தர் டைம்ல மருத்துவத்தோட தொடர்புடைய மன்னர்கள் கிடையாது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ தன்வந்திரி நமக்கு தெரியும், நவரத்னால மருத்துவத்துறையில ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான் யாரு? தன்வந்திரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ்திரர், கண்டிப்பா நமக்கு தெரியும், அறுவை சிகிச்சை செய்தவர் தான் யாரு சொல்றாங்க? சூஸ்திரர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரகர், இவங்க எல்லாருமே இவங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்தா மருத்துவ மாமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ மாமுனி இல்ல, மருத்துவ மும்முனி அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல பாஸ்கராச்சாரியாங்கிற நபர் மட்டும்தான் என்ன கிடையாது, மெடிசின்ல சம்பந்தம் இல்லாத ஒரு நபர். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ராஜபுட்ஸ், அதாவது ராஜபுத்திரர்கள் அவர்கள் இருந்த பிளேசஸ் அதுதான் கேட்கிறாங்க. இப்போ இதுல வந்து சௌஹான்ஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குஜராத் அந்த பிளேஸ்ல இருந்தவங்க சௌஹான்ஸ். அடுத்து கடவாலா அந்த பிளேஸ், அந்த மன்னர்கள் கடவாலாங்கிற ராஜபுத்திரர்கள் எந்த பகுதியில் இருந்திருக்காங்க அப்படின்னு கனோஜ் பகுதியில் இருந்தவர்கள் தான் கடலா. அப்புறம் சந்தேல்கர் அந்த நபர்கள் பந்தேல்கந்த் அந்த பிளேஸ். சொலன்ஸ்கி அப்படின்னு இருந்தாங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, சரி. சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில், சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். 1க்கு வந்து 4 அது ஆப்ஷன் போட்டோம்னாலே என்னது ஆப்ஷன் ஏ. சௌஹான் வந்து ராஜஸ்தான், ககடவலஹாங்கிறது கனோஜ், அதுக்கப்புறம் சந்தேல்கர் வந்து பந்தல்கந்த், லாஸ்டா சொலங்கி அந்த பிளேஸ் தான் என்னது குஜராத். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். மிடிவல் இந்தியாவும் ஏன்ஷியன்ட் இந்தியாவும் சேர்த்து 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். இதுல நம்ம அதிகமாக நம்ம எதை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த அளவுக்கு நல்லா படிச்சுக்கணும். ஓகே, கண்டிப்பா என்ன சொல்றது 75 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதான் போகுது. குப்தர்கள்ல மன்னர்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதே நேரத்துல குப்தா டைம்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிட்ரேச்சர் யார் என்னென்ன புக் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு குப்தா டைம்ல இருக்க லிட்ரேச்சரை தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அடுத்து நம்ம டெல்லி சுல்தான் எடுத்த வரைக்கும் மன்னர்களை சுத்தியே அதிகமா பாயிண்ட் படிங்க. டெல்லி சுல்தான்ல மன்னர்களை சுத்தியே அதிகமா பாயிண்ட் படிங்க. ஓகேவா, இந்த ஏன்ஷியன்ட் மெடிவல்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேவா, படிக்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வெளியிருந்து சோர்ஸ் எடுக்க ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ஸும் விட்டுறக்கூடாது. கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா நம்ம வந்து ஆப்ஷனல் போயிட்டு இருக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.